ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு டாபிக் தான் நான் எடுத்திருக்கேன். என்ன வந்துட்டு ஜப்பானை பற்றி பேசுகிற சொன்னீங்க, இப்போ இந்தியாக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது ஜப்பானுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால இந்த டாபிக் வந்து எடுத்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து மியாசாகி வகையை சேர்ந்த மேங்கோ. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. கடந்த 2 நாளா வந்து இந்தியாவில் வந்துட்டு ஒரு டாபிக் வந்து ரொம்பவே பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய மியாசாக்கிங்கிற மாம்பழத்தை ஒருத்தர் வந்து இந்தியாவில் பயிர் பண்ணியிருக்காரு. அதுல வந்து 7 மாம்பழம் வந்திருக்கு. அந்த 7 மாம்பழத்தை பாதுகாக்க அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 6 நாய்களையும் 4 காவலாளிகளையும் வந்து வச்சு அதை பாதுகாத்திருக்காரு. ஏன் வந்து அவர் வந்து ஒரு மாம்பழத்துக்கு இந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு தேவையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா அந்த மாம்பழம் வந்து ரொம்பவே விலை அதிகம். ஸோ அதுக்காக தான் அவர் வந்து இந்த அளவுக்கு பாதுகாத்திருக்காரு. ஜப்பான்ல ரொம்பவே ஃபேமஸான அந்த மியாசாக்கிங்கிற மாம்பழத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த மாம்பழத்தை நாங்கள் ரியலாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது ஓப்பன் பண்ணி எப்படி அந்த டேஸ்ட் இருக்கு, எதனால் அது காஸ்ட்லியாக இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா மியாசாகி மாம்பழம். இதை ஜாப்பனீஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா தையனோ தமாகோ அப்படி சொல்கிறாங்க. அதுக்கான பொருள் வந்துட்டு எக் ஆஃப் சன், அதாவது சூரியனுடைய முட்டைங்கிறது தான் இதோட பொருள். ஜப்பானில் இந்த வகை மாம்பழத்தை அஃபீஷியல் ட்ரிப் போனாவோ இல்லை பெரிய பெரிய ஃபங்க்ஷன் ஏதோ அட்டன் பண்ணாவோ ஒரு கிஃப்ட் பேக்காக வந்து இதை கொடுக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த மாம்பழத்தை பெருமையாக நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கிற மாம்பழத்தை விளைவிக்கும் விதம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு மாம்பழத்துக்குமே ஜாப்பனீஸ் வந்து கேர் கொடுக்குறாங்க. இந்த மாம்பழத்தை இயற்கையான முறையில் மரத்துலேயே பழுக்க விட்டு தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வரையிலும் அந்த மாம்பழம் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் தனியாக ஒரு நெட் வந்து கட்டி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாம்பழம் பழுத்தாலும் கீழே விழுறது கிடையாது. இந்த மாம்பழத்துக்கு டார்க் ரெட் கலரை கொடுக்கறதுக்காகவும் சூரிய ஒளி ஈவனாக போகணுங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு மாம்பழத்துக்கு கீழேயும் ஒரு ரெஃப்ளெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து 2 விதமான மேங்கோ வந்து ஜப்பானில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து மியாசாகி வகையை சேர்ந்த மேங்கோ. இது வந்துட்டு சும்மா நார்மல் மேங்கோ, எப்பயும் நம்ம சாப்பிடுமே அந்த மாதிரி. அப்படி இந்த மாம்பழத்தில் என்னதான் இருக்குன்னு நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு அழகான பாக்ஸில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. கலர் வந்து பாருங்க எந்த அளவுக்கு டார்க் ரெட்டாக இருக்குன்னு பாருங்களேன். இதுக்குள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சீட் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த மாம்பழம் எப்படியெல்லாம் விளைவிக்கிறாங்க, அதுலேருந்து இதை எப்படி சாப்பிட்ணுங்கிற வரையிலும் டீட்டெயில் போட்டிருக்காங்க. வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த மாம்பழம். என் கை வரையிலுமே வாசடிக்குன்னு பாருங்களேன். இது தொட்டதுனால என் கை கூட வாசடிக்குது நல்லா. இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னா டைனோசரோட எக் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நிஜமே பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா நார்மல் மாம்பழம் இது பார்த்தீங்கன்னா இது நார்மல் மாம்பழம். இது பார்த்தீங்கன்னா நாம் பார்க்குற மாம்பழ ஷேப்பில் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக ஒரு முட்டை ஷேப்பில் இருக்குது பாருங்கள். பேசிக்காகவே இந்த மாம்பழம் வந்து மினிமம் 350 கிராம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சும்மா நாங்கள் வாங்கின மாம்பழத்தை வெயிட் போட்டு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 470 கிராம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 1/2 kg இருக்குது இதோட வெயிட்டு. ஆக்சுவலாக இந்த மாம்பழத்தை பிடிச்சி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இது ஆக்சுவலாக ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. ஸோ நாங்கள் வாங்கிட்டு இன்னொரு மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக உள்ளே இருக்க மாதிரி தெரியுது பார்த்தாவே. பட் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ இந்த மாம்பழத்தை வந்து அரிஞ்சு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். இதில் இந்த மாம்பழத்தை எப்படி கட் பண்ணணுங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நாம்பளும் பார்த்து கட் பண்ணலாம். கட் பண்ண வாசனை நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கு.
இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நல்ல ஒரு டேஸ்ட். இது ஃபுட் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஆக்சுவலா ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆக்சுவலா அந்த பழம். இந்த மியாசாகி மாம்பழம் வந்துட்டு ஜாப்பனீஸ் எண்ணில் கிட்டத்தட்ட 5 லட்சம் வரையிலும் போயிருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்தோம். அதோடைய இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வருது. அதை தான் வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து இந்த மாம்பழம் வந்து 3 லட்சம்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. மியாசாகி மாம்பழத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லா மாம்பழமுமே லட்சக்கணக்கில் விலை போகிறது கிடையாது. ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும் தான் போகுது. இருந்தாலும் இந்த வகை மாம்பழம் வந்து மற்ற மாம்பழங்களை கம்பேர் பண்ணையில் விலை அதிகமாக தான் விற்குது. ஸோ ஜப்பானில் பொதுவாகவே மோஸ்ட் ஆஃப் த ஏரியாலாம் ஃபுல்லாகவே கோல்டாக தான் இருக்கும். 1980க்கு அப்புறம் தான் வந்து ஜப்பானில் மாம்பழத்தையே பயிரிட ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக கோல்டாக இருக்கிறனால மாம்பழம் வளர்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்காது. ஆனால் சவுத்தில் கியூஸுங்கிற ஏரியாவில் மட்டும் ஓரளவுக்கு வாமான வெதர் இருக்கிறனால ஸோ அந்த டைமில் மாம்பழம் பயிரிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கியூஸுங்கிற ஏரியாவை ஒட்டி இருக்கிறது தான் இந்த மியாசாக்கிங்கிற ஒரு ப்ரிஃபெக்சர். ஸோ நாம் அதை மாகாணம்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ அங்கே விளையிறனால தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த மாம்பழம். இப்போ ஒரு நார்மல் மாம்பழத்தை வந்து கட் பண்ணுறோம். இது உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ இது பேசிக்கலாகவே பிடிச்சி பார்க்குறது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இது உள்ள கொஞ்சம் நாராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வந்து அந்த மாதிரி இல்லை எதுவும். இந்த வீடியோவில் மியாசாகி மாம்பழம் வந்து எப்படி இருக்கும், அது ஏன் இவ்வளோ விலையில விற்கிது அப்படிங்கிறதெல்லாம் ரியலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.